பெற்றோர் கவனிங்க. உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. முதலாவது பாருங்க, பிள்ளைகளுக்காக கர்த்தரை நீங்கள் துதிக்கணும். என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தினந்தோறும் நீங்கள் துதிக்கணும். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். 127 சங்கீதம் 4 வசனத்தில் பாருங்கள். 127 சங்கீதம் 4 வசனம், 753 பக்கம் பழைய ஏற்பாட்டில், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது தேவன் கொடுக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. 128 சங்கீதம் 3-4 வசனங்கள் பாருங்கள். அடுத்த சங்கீதத்தில், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பார்த்தீங்களா? பிள்ளைகளை குறித்து அழகான வாக்குத்தத்தம். ஒலிவ மர கன்றுகளைப் போல செழித்திருப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. அப்படின்னா பிள்ளைகளை குறித்து தேவன் அருமையான வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். சிலர் முறுமுறுப்பு, என்னடா இந்த பிள்ளைங்க, ஏன் இந்த பிள்ளை பிறந்தது? சிலர் பிள்ளைகளை முறுமுறுக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அது பாவம். தேவன் கொடுத்த குழந்தைகள். ஒரு குழந்தைக்காக சிலர் எவ்வளோ நாள் காத்திருக்கான் தெரியுமா?